நம்மளுக்கான பிரச்சனை என்னன்னா, முருகனை இந்த சைவ கூட்டத்தில், நான் சொல்ற சைவங்கிறது அசைவம் சாப்பிட மாட்டேன், நான் ஆடு மாடை போல வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுவேன்னு சொல்றான்ல, அவன்கிட்ட இருந்து நம்ம சாமியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். நம்மளே முருகன் காப்பாத்துறோம் இல்லையோ, முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு. முருகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சு. அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, முதல்ல ராவண கோட்டத்தில் ஆரம்பிப்போம். இந்த கும்பலுக்கு எது தலைமையகமாக இருக்கிறோ அந்த தலைமையகத்தை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல ராவணனுக்கான கோவில் வரட்டும், கோட்டம் வரட்டும் என்று கேட்கின்றோம். இந்த மண்ணுல பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமன் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி நடுராத்திரியில உள்ள செவுரெட்டி கூச்சி திருட மாதிரி உள்ள போய் ராமன் சிலையை வச்சு அதுதான் ராமர் பிறந்த இடம்னு சொல்லி அதுக்காக ஆளை திரட்டி ஊர் முழுக்க முஸ்லிம்களை கொலை செய்து ரத யாத்திரை நடத்தி அந்த 500 ஆண்டு கால பாபர் மசூதியை இடித்து இன்னைக்கு நீ கோயில் கட்டக்கூடிய இந்த அராஜகம் நியாயம்னு நீ நினைக்கிறேன்னா, காஞ்சியில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தை அப்புறப்படுத்தி விட்டு எங்கள் மூதாதை ராவணனுக்கு கோட்டம் எழுப்புறது எங்களுக்கு நியாயம்டா. நாங்க செய்வோம்டா, நாங்க செய்வோம். திருப்பணிக்கு வாங்க நாங்க கேட்கிறோம், எல்லாத்தையும் கூப்பிடுறோம். எல்லாரும் உங்க வீட்டுல இருந்து வேலை எடுத்துட்டு வாங்க. நீ கரசவை கூப்பிட்ட இல்ல, பாபர் மசூதி இடிச்சு ராமர் கோயில் கட்டுறதுக்கு எல்லா ஊர்ல இருந்து செங்கல் எடுத்துட்டு சொன்னே இல்ல, நான் கருங்கல் எடுத்துட்டு சொல்றோம், வச்சு கட்டுவோம். நீ பண்றதெல்லாம் சரினா பண்றதுக்கு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.